இல்ல, ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு தேவையான நேரத்தை கொடுக்க வேண்டும், அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த 100 நாட்களிலே ஒன்றும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் கண்டிப்பாக புதிய ஆட்சி வந்திருக்கிறது. தனியான அறுதி பெரும்பான்மையை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கிறார்கள். மக்கள் ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார்கள். எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். ஆனால் ஆளுங்கட்சி அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுக்கு அதிலே விருப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் காலம் கொடுப்பதிலே தவறு கிடையாது. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆக்கப்பூர்வமாக அவர்கள் செயல்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சட்டமன்றம் தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நடக்கவில்லை. நேரம் வீணடிக்கப்படுகிறது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விவாதங்கள் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் நேரலையிலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி அது ஆயிப்போச்சு. சட்டமன்ற நேரலையை பார்த்தால் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. வேற வேலையில இருக்காங்க, போர் அடிச்சா உடனே அதை போட்டு பாக்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் அங்கே நடைபெற வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்தார். அன்றைய தினமே நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்களுக்கு கார் வேண்டாம், எங்களிடம் கார் இருக்கிறது, தேவையில்லை என்று கடிதமே கொடுத்து விட்டோம். அடுத்த நாள் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலேயே சொன்னார், எங்களுக்கு கார் வேண்டாம், அரசுக்கு வீண் செலவு வேண்டாம் என்று சொன்னார். அப்ப எதிரணியில என்ன, ஆளுங்கட்சியில் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? எங்களுக்கும், அதாவது அவங்க கடைசியா சொன்னது, நாங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம், இவ்வளவுதான். ஆனா அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் வெற்றி விவாதம் போது எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு வாகனம், கார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அமைச்சர் 3/4 மணி நேரம் பேசிவிட்டு, கண்டதையெல்லாம் பேசிவிட்டு, கடைசியாக நாங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்கிறார். இதற்கு தேவையானது மொத்தத்தில் 1 நிமிஷம். ஆனால் சட்டமன்றத்தினுடைய நேரம் 3/4 மணி நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொகுதி மறுவரையறை 7.18% பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. அதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய அல்லது ஒரு சில கட்சிகளுடைய நிலைப்பாடு வேறாக இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், நாங்களாக இருந்தாலும், எங்களுடைய நிலைப்பாடு 7.18% பிரதிநிதித்துவத்தில் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை பற்றி தேவையில்லாத விவாதம் 1.5 மணி நேரம். அரசுடைய நிலைப்பாடு மாறலாம், முதலமைச்சருடைய நிலைப்பாடு மாறலாம், ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு மாறாது. அப்ப சட்டமன்றத்தினுடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சபாநாயகர், நான் சென்ற வாரமே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறேன். சபை நடைமுறையை சபாநாயகர் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு நமது பகுதியிலே சொல்லுவார்கள், பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை அரசியல் போராட்டங்களுக்கு அழைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டால் எந்த தாய் தகப்பனாவது ஒப்புக்கொள்வார்களா? அரசியல் போராட்டத்திற்கு, அரசியல் போராட்டம் வார வாரம் நடக்கும், தினம் கூட நடக்கும். அதுக்கு பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் எதுக்கு பயன்படுத்தணும்? அதுக்கு என்ன தேவை இருக்கு? அதை இன்னைக்கு
ஒரு சுற்றறிக்கையா போட்டிருக்காங்க. அதுல நிறைய விமர்சனங்கள், விவாதங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை படிக்கின்ற மாணவர்களை அரசியல் போராட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதற்காக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சீஃப் செக்ரட்டரிய மாத்தணும்னு சொல்றாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் அவர்கள்தான் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்ற போக்கிலே பேசுகிறார். நல்ல விஷயங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், மோசமான விஷயங்கள் வந்தால் நாங்களும் எதிர்க்கிறோம். ஆனா எங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவிலே இருக்கின்ற வரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவிலே இருக்கின்ற வரை தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த கட்சிகள் எங்கள் ஆதரவு தான் ஆட்சி நடக்கிறது, இதை வாபஸ் பெறுங்கள், அதை வாபஸ் பெறுங்கள் என்று ஒரு ஆட்சி நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டிலே தமிழ்நாடு இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி இதை தீர்க்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை.